ஹே ஆல், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 4 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா ஃபிங்கர்ஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிங்கர்ஸ் டிசைன் எப்படி அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன டிசைன், அதாவது ட்ரெடிஷ்னல் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வரும், இல்லை அரபிக் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபிங்கர்ஸ் டிசைன் வரும். எல்லாமே ஒரே மாதிரி வராது. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நேற்று பார்த்த கிளாஸில் கிரிட் போட்டிருந்தேன். அதே மாதிரி இதுலேயும் கிரிட் போட்டு அந்த சின்ன சின்ன பாக்ஸில் வந்துட்டு குட்டி குட்டியாக ஒரு டாட்ஸ் வச்சாலே போதும், அழகான ஒரு ஃபிங்கர்ஸ் டிசைன் கிடச்சிரும். தென் அதில் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு கேப் விட்டுருந்தேன். அந்த கேப்பில் வந்துட்டு ஃபில்லிங்ஸ் தான் பண்ணணும். ஃபில்லிங்ஸும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒன்று இப்போ நம்ம ஸ்கெட்சில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். சும்மா நம்ம தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா ஸ்டெயின் வராது. அந்த அதாட்டு கோன் வந்துட்டு படாத இடத்துல வந்துட்டு ஸ்டெயின் இருக்காது. ஸோ அது வந்துட்டு லைனாக கரெக்டாக பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைனில் என்ன அப்படின்னா கிளாஸ் 2ல் பார்த்த பார்டர் டிசைனை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபிங்கர் டிசைன் பண்ணுறோம். தென் அதே மாதிரி கேப்பும் ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னா ஃபில்லிங்க்கு பதிலாக நான் வந்துட்டு இதில் லீஃப் போட்டிருக்கேன். நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாம். லீஃப் இல்லை ஹார்ட்டு இல்லை நார்மலாக ஃபில்லிங்ஸ் எதுனாலும் ஓகே தான். அதெல்லாம் போட்டுட்டு தென் இதில் என்ன போட போகிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த கிரிட்டில் இருந்து தான் இதில் டிசைன் போட போகிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வந்துட்டு சின்ன ப்ளேஸாக இருக்கும். ஸோ நம்ம பெரிய பெரிய டிசைன்ஸ்லாம் ஜாஸ்தி போட முடியாது. அதனால் இந்த மாதிரி கிரிட்டு பார்டர் இந்த மாதிரி போட்டு நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கிரிட்டில் பார்த்தது தான். என்ன அப்படின்னா திக் லைன் போட்டுட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே 4 பிளேஸில் இருந்தும் நம்ம வந்துட்டு லைட்டாக கோடு மட்டும் லைட்டாக தேய்ச்சி இழுத்து விட்டோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் நமக்கு கிடச்சிரும். தென் அது போக அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு பார்டரும் வச்சுட்டு ஒரு திக் லைன் வச்சுட்டு ஒரு ஹம்ஸ் வச்சுட்டு தென் ஆல்ரெடி நம்ம போட்ட லீஃப்லேயும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஏன் லாஸ்ட்டாக நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டிசைனை நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்ம ஆல்ரெடி போட்ட டிசைன் வந்துட்டு கொஞ்சம் மட்டும் ட்ரையாக இருக்கணும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா டிசைன் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ எந்த டிசைனாக இருந்தாலும் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைனில் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தின் லைன் போட்டு தென் அதுக்கப்புறமா ஒரு ஹம்ஸ் போட்டு இதில் டபுள் ஹம்ஸ் போட்டிருக்கேன். டபுள் ஹம்ஸ் போட்டுட்டு இதில் என்னென்னா நம்ம வந்துட்டு லீஃப் போட்டிருக்கேன்ல, லீஃபில் வந்துட்டு டபுள் சைடும் லீஃப் போட்டுட்டு தென் அது பக்கத்துலேயே 2 சைடுமே வேவ் லைன் போட்டு தென் அதையும் நம்ம ஃபில் பண்ணுறோம். இது ஒரு நல்லாயிருக்கும். இந்த டிசைன் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா ஃபில் பண்ணுறதுனால ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆன மாதிரி இருக்கும். தென் அது போக டாப்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு தென் பாட்டமில் வந்துட்டு ஹம்ஸ் போட்டு இந்த டிசைனை நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது எப்படின்னா இது வந்துட்டு ஒரு டைமண்ட் ஷேப் டிசைன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிசைனெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு தின் லைன் தென் ஒரு திக் லைன் அது போக தின் லைன் அண்ட் கேப் விட்டு இன்னொரு தின் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதோட சென்டரில் ஒரு டைமண்ட் போட்டுட்டு அது உள்ள இன்னொரு குட்டி டைமண்டும் போட்டுட்டு அது உள்ள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராப்ஸ் நம்ம போடுவோம்ல அந்த ட்ராப்ஸ் வந்துட்டு டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டுட்டு தென் சென்டரில் ஒரு டாட் சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அழகான டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். தென் அது போக இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக பாட்டமில் ஒரு திக் லைன் தென் ஒரு தின் லைன் அண்ட் ஒரு ஹம்ஸும் வச்சு தென் டாப்பில் ஃபில் பண்ணி இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், டே 1லேயே பார்த்தது தான். ஒரு ஸ்பைரல் போட்டு தென் அது மேலே வந்துட்டு ஹம்ஸ் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லீஃப் போடுவோம்ல இது கொஞ்சம் நல்ல லென்த்தாக கோடு இழுத்து அதுக்கப்புறம் லீஃப் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம லீஃப் போட முடியும். ஸோ நான் அதான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லென்த்தாக ஒரு லீஃப் தென் அது பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு சேம் அளவில் வந்துட்டு ஒரு லீஃப் அது போக அதுக்கு கீழே நீங்கள் டாட் வச்சாலும் ஓகே இல்லை ஒரு லீஃப் போட்டாலும் ஓகே. பட் சேமாக இருக்கணும். அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். தென் அது போக அதை ஹைலைட் பண்ணி அதுக்கு கீழே வந்துட்டு ஹம்ஸ் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் ஹம்ஸும் போட்டுக்கலாம் இல்லை தின் லைன் மட்டும்னாலும் போட்டுக்கலாம், அது ஓகேவாக இருக்கும். தென் அது போக டாப்பில் வந்துட்டு நான் ஃபில் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு சேம் அதே மாதிரி ஸ்பைரல் போட்டு தென் அது மேலே ஹம்ப்ஸ் போட்டு அதில் வந்துட்டு நம்ம டாட்ஸ் வைக்கிறோம். டாட்ஸ் வச்சுட்டு அது மேலேயும் ஒரு ஹம்ப்ஸ் மாதிரி போட்டு கொஞ்சம் பெரிய ஹம்ப்ஸாகவே போட்டுட்டு தென் அது மீதி இருக்கிற இடத்த எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுறோம். இப்படி நம்ம ஃபில் பண்ணுறது தான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம மெஹந்தியில் ஜாஸ்தி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு செக்ஷனுக்கு அப்புறமும் அதாட்டு மெஹந்தின்னு போட்டாலே நமக்கு வந்துட்டு இந்த ஃபில்லிங்ஸ் வந்துட்டு ஒரு செக்ஷனாகவே நமக்கு வந்துடும். அது போக இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஹம்ப்ஸ் போட்டு தென் டாப்பில் ஃபில் பண்ணி இந்த டிசைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, நம்ம செகண்ட் டே பார்டர்ஸ் பார்த்தோம்ல, அந்த பார்டர்ஸ்லேருந்து தான் ஒரு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு திக் லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு தென் டாப்பில் ஒரு லைன் போட்டால் தென் அதுக்கப்புறம் பாட்டமில் அப்புறம் டாப் அப்புறம் பாட்டம் இப்படி நம்ம வந்துட்டு ஆனால் 2 கோடுமே ஒட்டாமல் மேலேயும் ஒட்டாமல் கீழேயும் ஒட்டாமல் நம்ம அப்படி போட்டோம் அப்படின்னா அழகான ஒரு பார்டர் டிசைன் கிடச்சிரும். தென் அது போக அதுக்கு கீழேயே வந்துட்டு ஒரு ஸ்பைரல் வித் ஹம்ஸையும் நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 5 லீவ்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம 3 லீஃப் போட போகிறோம். 1 சென்டராக, அப்புறம் வந்துட்டு இன்னும் 2 வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போட்டுட்டு டாப்பில் வந்துட்டு ஃபில்லிங்ஸும் போட்டுருந்தோம். நம்ம இந்த ஃபில்லிங்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன வேணாலும் போடலாம். ஃபில்லிங்ஸ் போடாமல் இருக்கலாம், இல்லை ஃபில்லிங்ஸும் போடலாம், இல்லை நம்ம 3rd டிசைனில் பார்த்த மாதிரி லீஃபும் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இதுவுமே நமக்கு ஃபில்லிங்ஸ் தான். இது எப்படி அப்படின்னா, அதாட்டும் நம்ம வந்துட்டு ஃப்ளவர் டிசைன் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம குட்டி குட்டியாக உள்ளே போட போகிறோம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே குட்டி குட்டியாக போட்டு தென் அது போக கொஞ்சம் கேப் இருந்தது அப்படின்னா அதில் குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அழகான ஒரு டிசைன் கிடச்சிரும். அதில் வந்துட்டு மீதி இருக்கிற கேப்பை வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணாலே போதும், அழகான ஒரு ஃபில்லிங் டிசைன் கிடச்சிரும். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இதுவுமே முன்னாடி பார்த்த டிசைன் மாதிரி தான், பட் அதில் நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளவர் போட்டோம். இதுலேயுமே அதே மாதிரி இதில் வேறு ஃப்ளவர் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்பைரல் போட்டிருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய ஸ்பைரலாக போட்டு ஆஃப் ஸ்பைரலாக போட்டாலே போதும், நமக்கு இந்த ஃப்ளவர் நமக்கு கிடச்சிரும். ஸோ மீதி இருக்கிற பிளேஸில் வந்துட்டு குட்டி குட்டி சர்க்கிள் போட்டு மீதி இருக்கிற பிளேஸில் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணால் போதும், ஒரு அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைன் எப்படின்னா, இது கொஞ்சம் யூனிக்கான டிசைனாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிசைனாக கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட் தான் மோர் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நம்ம ஹைலைட் பண்ணுறது தான். நம்ம ஹைலைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன டிசைன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு திக் லைன் தென் அது போக டாப் அண்ட் பாட்டமில் வந்துட்டு ஒரு தின் லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதுவுமே அதே மாதிரி தான், கொஞ்சம் இது வந்துட்டு ஸ்பைரல் தான், பட் முடிக்காத ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டுட்டு தென் அது பக்கத்துலேயே ஒரு லீஃப் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, நல்ல கோடை இழுத்து அதுக்கப்புறம் எண்டில் தான் நம்ம வந்துட்டு லீஃப் போடணும். தென் அது போக நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கோடு போட்டு அதோட எண்டில் வந்துட்டு டாட்டு இந்த மாதிரி வச்சாலே போதும், நமக்கு ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஜாஸ்தி எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அரபிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் நமக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஹம்ப்ஸ் தான் போடுறேன். ஹம்ப்ஸ் போட்டுட்டு அந்த ஹம்ஸோட டாப்பில் வந்துட்டு அதாவது டாப்பில் சென்டரில் வந்துட்டு ஒரு ஸ்பைரல் லெஃப்ட்டு அண்ட் ரைட்டில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 2 ஸ்பைரல் போடுறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராப்ஸ் போடுவோம்ல, ட்ராப்ஸ் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு போட்டு கொஞ்சம் கோடு எக்ஸ்ட்ராவாக நம்ம இழுத்து அதோட எண்டில் சென்டர் பாயிண்டில் கொண்டு நம்ம இழுத்து விட்டுட்டாலே போதும், ஒரு அழகான டிசைன் கிடச்சிரும். நம்ம டாப்பில் போட்டதே அப்படியே பாட்டம்லேயே நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு தின் லைன் போட்டு இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இதுவும் ஆல்ரெடி நம்ம போட்ட டிசைன் மாதிரி தான், பட் இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்பைரல் போட்டு தென் அதில் வந்துட்டு ஹம்ப்ஸ் போட்டுட்டு ஹம்ப்ஸோட டாப் அண்ட் பாட்டமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பைரல் அதாட்டு ஒரு ஆஃப் ஸ்பைரல் வந்துட்டு லெஃப்ட் ரைட் போட்டுட்டு தென் அதோட டாப்பில் வந்துட்டு ஒரு ட்ராப்ஸ்
ட்ராப்ஸ் போட்டு தென் அதோட சென்டரில் வந்துட்டு ஒரு லீஃப் ஆட்டம் எடுத்து விட்டாலே போதும், ஒரு அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பாட்டம்லேயும் நம்ம போடுறோம். இதுவுமே மோஸ்ட்லி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அரபிக் டிசைனில் தான் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா நம்ம டாப்பில் ஃபில்லிங்ஸ்லாம் எதுவும் போட போகிறது இல்லை. ஸோ நம்ம தின் லைன் போட்டு 2 தின் லைன் போட்டுட்டு அதோட செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பைரலில் வந்துட்டு ஹம்ப்ஸ் போட்டுட்டு அந்த ஹம்ப்ஸில் சென்டர் பாயிண்டில் இருந்து குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சு கொஞ்சம் கீழே வர வச்சு அதோட எண்டில் குட்டியாக ஒரு ஹார்ட் எப்படி போடணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ட்ராப்ஸ் போடுவோம்ல, ட்ராப்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போடுவோம். பட் இதை வந்துட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டாக போட்டால் நமக்கு ஒரு அழகான குட்டி ஹார்ட் கிடச்சிரும். அந்த ஹார்ட்டை வந்துட்டு இதே மாதிரி சென்டர் அண்டு லெஃப்ட்டு ரைட்டு நம்ம போட்டுட்டு தென் டாப்பில் வந்துட்டு ஃபில் பண்ணி நம்ம இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்.